ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமையலில் சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதனுடைய வழவழப்பு தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போது மறுபடியும் கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா, 2 பட்டை, நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 2 தக்காளி ப்யூர் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போது 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1/4 கப்பு தயிர் மிக்சியில் அடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கிரேவிக்கு ஏற்ற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 5 மினிட்ஸ் மூடி வச்சு குக் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த டைமில் நான் சோம்பு 1 டீஸ்பூன், 4 துண்டு தேங்காயும் சேர்த்து அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்து பொடி பண்ணி மேலே தூவி விட்டுக்கிறேன். இப்போ மூடி வச்சு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், சைடில் எல்லாம் எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கறிவேப்பிலையை தூவிக்கலாம். நமக்கு இப்போ சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த வெண்டைக்காயை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கு. உதாரணமாக பார்த்திங்கன்னா, நம்மளுடைய அல்சர், இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அல்சர் இருக்குது. ஸோ அல்சர், கேன்சர், அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு வளைந்த கால்கள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் இந்த வெண்டைக்காய் க்யூர் பண்ணுது. குழந்தைகளுடைய நினைவாற்றலும் அதிகரிக்க இது உதவி செய்யுது. ஸோ உங்கள் குழந்தைங்களுடைய லஞ்ச் பாக்ஸில் இது வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.